ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரு 4 தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே அதுக்கான எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கோம், ஸோ கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ, ஓவரால் ரேங்க் எவ்வளோ அப்படின்னு எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இப்போ நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது. அதாவது எங்களோட கம்யூனிட்டி, அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் நாங்கள் எத்தனாவது ரேங்க் வரோம், ஸோ எங்களுக்கு எவ்வளோ இருந்தால் வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் மொத்தம் 4662 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே 3900 அந்த ரேஞ்சு தான் அறிவிச்சிருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ டோட்டலாக கடைசியாக பார்த்திங்கன்னா 4662 போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4662 போஸ்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பதவிகளுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை பிரிக்கிற அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 4662 வேகன்சியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஏஓ, பில் கலெக்டர் இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா 2426 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்குள்ளே. அதே மாதிரி டைப்பிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1392 வேகன்சிஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் சுருக்கெழுத்து தட்டச்சு அது முடிச்சிருந்தீங்கன்னா 361 போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஃபாரஸ்ட் ரேஞ்சரு, ஃபாரஸ்ட் கார்டு, வாட்சரு இதுக்காக அப்ளை பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 206 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் அப்படிங்கிற அந்த டோட்டல் போஸ்டிங்காக பார்த்திங்க அப்படின்னா 377 ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலி பணியிடங்களுக்கான பிரேக்கப்பு. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும், ஸோ உங்களோட ரேங்க் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ, பில் கலெக்டர் இதுக்கு மொத்தம் 2426 போஸ்ட்டு, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ, பில் கலெக்டர் எக்ஸட்ரா இதுக்கெல்லாம் 2426 போஸ்டிங்கு. இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் வேகன்சிஸ் எவ்வளோ ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு பார்ப்போம். ஜென்ரலுக்கு மொத்தம் 705 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 2426 705 ஜென்ரலுக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 607 வேகன்சிஸ் இருக்குது. பிசிஎம்க்கு 802 வேகன்சிஸ் இருக்குது. எம்பிசி மற்றும் டினோட்டிஃபைட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம், டிஎன்சி, அதுக்கு 463 இருக்குது. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 449, எஸ்சிஏக்கு 71 இருக்குது, எஸ்டிக்கு 49 இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா 2426 போஸ்டிங்கு. ஸோ இது எல்லாமே கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்போது நீங்கள் ஜென்ரல் இருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல்னால் இதில் யாரெல்லாம் ஜென்ரல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிசியில் ஹை மார்க்காக எடுப்பாங்க, அவங்க டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோட்டாவுக்கு போயிடுவாங்க. அதுபோக ஜென்ரல்னே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 705 பேர் எடுக்கிறாங்க. ஸோ பிசியில் இருக்கிறவங்களும் டைரெக்டாக அதிக மார்க் எடுத்தாங்கன்னா ஜென்ரலுக்கு போவாங்க. பிசிஎம்மில் எடுத்தாங்க அதிக மார்க் எடுத்தாலும் எம்பிசியில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதிலெல்லாம் ஹை மார்க்கை எடுக்கிறாங்க, அவங்க அந்த கம்யூனிட்டி ஓரியன்ட் பண்ணி அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுவாங்க அந்த 705 வேக்கண்ட்டுக்காக. இப்போ ஜென்ரலில் 705 வேக்கண்ட்டுக்கு என்ன ரேங்க்குள்ளே இருக்கணும்னா கண்டிப்பாக 705 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு 705 பேர்த்துக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல் கேட்டகரியை ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அதாவது ஜென்ரலில் எத்தனை வேக்கன்சி குறிப்பிடுறாங்களோ அந்த வேக்கன்சின் அடிப்படையில் ரேங்கும் அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இப்போ 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பேர்த்துக்குள்ளே 100 பேர் ஜென்ரல் 100 வேக்கன்சி இருக்குன்னா ஃபஸ்ட்டு 100 இடம் யார் வராங்களோ அவங்க தான் அந்த ஜென்ரல் கேட்டகரி. ஸோ அதுக்கடுத்து அதை ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டே ஜென்ரல் ஃபில் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் பிசிக்கு வருவாங்க. ஸோ பிசியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 607 வேகன்சிஸ் இருக்குது. அதாவது இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ, பில் கலெக்டர் எக்ஸட்ரா இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிசியில் 607 இருக்குது. ஸோ இதுக்கு ரேங்க் அதாவது 1000 பேர்த்துக்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் ஜாப் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்த பிசிஎம் பேக்வேர்டு கம்யூனிட்டி முஸ்லீம் அவங்க மொத்தம் 82 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 150 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ பிசிஎம்மில் 150 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஸோ ஓவரால் ரேங்க் இல்லை, இது அந்தந்த கம்யூனிட்டி வைஸில் ரேங்க் இருக்கணும் அப்படிங்கிற. அதுக்கடுத்து எம்பிசி 463 பேர்த்து எடுக்கிறாங்க. இந்த 2426 பேரில் 700க்குள்ளே அவங்க ரேங்க் இருக்கணும். எம்பிசியில் 700க்குள்ளே அவங்க ரேங்க் இருந்ததுன்னா அவங்க இந்த 463 வேக்கண்ட்டும் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கோம். அடுத்து எஸ்சி 449 பேர்த்துக்காக
600 ரேங்க்குள்ளே இருக்கணும். எஸ்சியில் 600 ரேங்க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அந்த 449 பேர்த்துக்கு ஜாப் கிடைக்கும். எஸ்சி ஏல பார்த்திங்கன்னா 71 பேர். அந்த 71 பேர் மொத்தம் 100 ரேங்க்குள்ளே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஜாப் அந்த 71 பேருக்கு கிடைக்கும். அடுத்து எஸ்டியில் 80 ரேங்குக்குள்ளே இருந்ததுன்னா அந்த 49 பேருக்கு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் 1 by 1 பார்த்தாச்சு. இப்போ ஜென்ரலு, பிசி, பிசிஎம்மில் இதில் பிரேக்கப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஜென்ரலில் நம்ம ஆல்ரெடி சொன்ன 705. இந்த ஜென்ரல்லையும் பார்த்திங்கன்னா நார்மல் ஜென்ரலாக இருக்குது, விடோவாக இருக்கும், பிஎஸ்டிஎம்மாக இருக்கும், பிஎஸ்டிஎம் உமனாக இருக்கும், டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேன், இதுக்கு எல்லாமே பிரேக்கப் இருக்குது. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் தான் அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுவாங்க. இப்போது ஜென்ரல் கேட்டகரி மொத்தம் 705. அந்த ஜென்ரலில் பார்த்திங்கன்னா நார்மலாக யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது 341 பேர் தான். 705ல் 341 பேர் ஒதுக்கிடுவாங்க. அடுத்து ஜென்ரலில் உமனுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து 33% இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ உமனுக்காக பார்த்திங்கன்னா 145 போஸ்டிங்கை ஒதுக்கிடுறாங்க. ஜிடிலேயே, அதாவது ஜென்ரல்லையே பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க, தமிழ் வழியில் பயின்றது. அப்படி 98 பேர் வந்து மொத்தம் எடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜிடிலேயே உமன் பெண்களில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்களுக்கு 35% தனி இடஒதுக்கீடு இருக்குது. 35 பேர் தான் எடுப்பாங்க. ஜிடியில் டிஸ்ட்ரிபியூட் விடோ, ஆதரவற்ற விதவை மற்றும் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 21 பேர் எடுப்பாங்க. அடுத்தது ஜென்ரல்லையே பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 65 பேர். ஸோ இந்த மாதிரி தான் பிரேக்கப்பில் ஜென்ரல் எடுப்பாங்க. இது வந்து ஜென்ரல். ஸோ நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரலில் 705 வேக்கன்ட் பார்த்தாச்சு. அடுத்து பிசியில் 607 வேக்கன்ட் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து பிசி மற்றும் பிசிஎம் பார்க்குறோம். பிசியில் 607 வேக்கன்ட் இருக்குது. அதில் பிசியில் பார்த்திங்கன்னா 296 டைரெக்டாக பிசியில் அவங்க போய்க்கலாம். ஓகேங்களா? அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸு 30% இருக்குது, 33%. தனியாகவும் அவங்களுக்கு 33% கொடுக்குறாங்க. ஸோ பிசியில் நார்மலாக பெண்கள் மற்றும் மாணவிகள் எல்லாருமே கலந்துக்கலாம். 296 பேர் எடுக்கிறாங்க. அதே பிசி உமன் பார்த்திங்கன்னா 126 பேர் தனியாக அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, அதாவது 33%. அடுத்து பிசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு 80% கொடுக்குறாங்க, 80 பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பிசியில் உமன் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 38 பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடோ, ஆதரவற்ற விதவை இவங்களாம் இருப்பாங்க பிசியில், அவங்க ப்ளஸ் அதில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்கள 19 பேர் எடுக்கிறாங்க. பிசியில் யாராவது எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க, அதே மாதிரி அவங்க ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்காங்கன்னா மொத்தம் 54 பேர் எடுக்கிறாங்க. இது வந்து பிசி. இப்போ பிசிஎம்க்கு பார்ப்போம். பிசிஎம் அப்படிங்கிறது பிசியிலேருந்து தனியாக பிரித்த ஒரு கம்யூனிட்டி தான். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க முஸ்லீம், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பிசிஎம் அப்படிங்கிறது முஸ்லீம், பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம். இதில் மொத்தம் முஸ்லீம்காக 82 இடஒதுக்கீடு இருக்குது. ஓகேங்களா? இது போக அவங்களுக்கு ஜென்ரல்லையும் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா தனியாக 82 கொடுத்துருக்காங்க. இந்த 82ல் டைரெக்டாக பிசிஎம்மில் இருக்காங்கன்னா அவங்க 43, ஆண் பெண் 2 பேருக்குமே. அதில் அதிக மார்க் எடுக்கிறவங்க மொத்தம் 43. அடுத்து பிசிஎம்மில் உமனுக்கு பார்த்திங்கன்னா 14 பேர் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க 10 பேர். ஸோ ஆண் பெண் அதில் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூட் ஆவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களுக்காக தனி ஒதுக்கீடில் பிசிஎம்மில் உமனுக்காக பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க ஒருத்தர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பிசிஎம்மில் டிஸ்ட்ரிபியூட் விடோ, பிஎஸ்டிஎம், அதாவது முஸ்லீமில் விடோவாக இருக்காங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள ஒரு 5 பேர். அடுத்து பிசிஎம்மில் எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஒரு 9 பேர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பிசி பார்த்தாச்சு. அதுக்கடுத்தா எம்பிசியில் 463 வேகன்சி சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக எம்பிசியில் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 207 பேர். இதில் உமன் மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 104 பேர், அதாவது 33% வருவாங்க. எம்பிசியில் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா 59 பேர். அதே உமன் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க உமனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டைரெக்டாக 19 பேர் வருவாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோ மற்றும் அவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க எம்பிசியில் அப்படின்னா அவங்க ஒரு 15 பேர் எடுப்பாங்க. அதே மாதிரி எம்பிசியில் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு 59 பேர் எடுப்பாங்க. எம்பிசி அப்படிங்கிறது மொத்தம் 463 போஸ்டிங் வந்து இப்போது ஃபில் பண்ண போகிறாங்க. அடுத்தது எஸ்சியை பார்க்குறோம். எஸ்சியில் 449 இருக்குது. ஸோ எஸ்சிஏல 71 இருக்குது. எஸ்சியில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து 171 பேர் ப்ளஸ் 104 பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எடுக்காத ஒரு வேக்கன்சி 104. ஸோ அதையும் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா எஸ்சிஏல உமன் இருப்பாங்க, அவங்களுக்கு 67 பேர் எடுக்க போகிறாங்க. எஸ்சியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கக்கூடிய அனைவருமே ஆண் பெண் இவங்க எல்லாருமே 45 பேர் எடுக்கிறாங்க. இதில் எஸ்சிஏல அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க, அதில் தனியாக 33 இடஒதுக்கீட்டில் 20 பேர்த்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோ
ப்ளஸ் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கக்கூடிய எஸ்சியாக இருந்தாங்கன்னா 14 பேர்த்த, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் ப்ளஸ் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு எஸ்சியாக இருக்காங்கன்னா 28 பேர்த்து எடுப்பாங்க. அடுத்து எஸ்சிஏவில் பார்த்தீங்கன்னா 71 பேர், எஸ்சிஏவில் டைரெக்டாக 31 பேர்த்து எடுக்கிறாங்க. அதில் உமனை வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணி அவங்களுக்காக இடஒதுக்கீட்டில் 16 பேர்த்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி உமன் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள ஒரு 5 பேர், அதுபோக எஸ்சிஏவில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருமே 11 பேர் எடுக்கிறாங்க. எஸ்சிஏவில் டிஸ்ட்ரிபியூட் விடோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 4 பேர்த்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. எஸ்சிஏவில் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா அதில் ஒரு 4 பேர். இப்போ எஸ்சிஏ பார்த்தாச்சு. அடுத்து எஸ்டி பார்க்குறோம். எஸ்டியில் மொத்தம் 449 வேக்கன்சி இருக்குது. அதாவது அசிஸ்டன்ட் ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியரில் பில் கலெக்டர், விஏஓ இது எல்லாமே வரும். ஸோ எஸ்டியில் பார்த்திங்கன்னா 14 ப்ளஸ் 26 பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, அதாவது 40 வேக்கன்சிஸ் வந்துடும் எஸ்டி டைரெக்டாகவே. எஸ்டியில் உமனாக இருக்காங்களா அவங்களுக்கு 2 போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்களுக்கு 4 போஸ்டிங் இருக்குது, ஆண் பெண் இருப்பாளருக்குமே. அதே மாதிரி எஸ்டியில் உமனாக இருக்காங்க டைரெக்டாக பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்கன்னா ஒருத்தர் எடுக்கிறாங்க. எஸ்டியில் டிஸ்ட்ரிபியூட் விடோ மற்றும் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் விடோ பிஎஸ்டிஎம்மாக எஸ்டியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 போஸ்டிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பில் கலெக்டர் இதெல்லாம் பார்த்தா விஏஓ. இப்போது டைப்பிஸ்ட்டு பார்க்குறோம். டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா 4662 வேக்கன்சி. இதில் நம்ம 2426 வேக்கன்சி வந்து பில் கலெக்டர் பார்த்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 1392 வேக்கன்சி வந்து டைப்பிஸ்ட்டு. அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 361 இருக்குது. இப்போது இதில் கம்யூனிட்டி வைஸ் பார்ப்போம். நீங்கள் ஒரு வேளை டைப்பிங் முடிச்சிருக்கீங்க, ஜென்ரல் இருக்கீங்கன்னா 432 வேக்கன்சிஸ் இருக்குது. உங்கள் ரேங்க் 630க்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே 1:2 அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்லி கால்குலேஷன் தான் நம்ம சொல்கிறோம். மேக்ஸிமம் முன்ன பின்னா 10-15 இப்படி இருக்கலாம், ஆனால் எக்ஸாக்டாக இந்த மாதிரி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலை. சரிங்களா, அதே மாதிரி பிசி இருக்காங்கன்னா 368 வேக்கன்சிஸ் இருக்குது டைப்பிஸ்ட்டில். அதில் 590 பேர்த்து வந்து கூப்பிடுவாங்க. 590 பேருக்கு வந்து அந்த அதுக்குள்ளே உங்கள் ரேங்க் இருக்கணும். பிசிஎம் முஸ்லீம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மொத்தம் 49 டைப்பிஸ்ட் வேக்கன்சிஸ் இருக்குது, 88 ரேங்க்குள்ளே இருக்கணும். எம்பிசி மற்றும் டிஎன்சி 278 வேக்கன்சிஸ் இருக்குது, 595 ரேங்க்குள்ளே இருக்கணும். எஸ்சி 209 வேக்கன்சிஸ் இருக்குது, 412 ரேங்க்குள்ளே இருக்கணும். எஸ்சிஏ பார்த்திங்கன்னா 41 வேக்கன்சிஸ் இருக்குது, ரேங்க் பார்த்திங்கன்னா 78 ரேங்க்குள்ளே இருக்கணும். எஸ்டி பார்த்திங்கன்னா 15 வேக்கன்சிஸ் இருக்குது, 28 ரேங்க்குள்ளே இருக்குதுன்னா அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். அதுக்கடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வேக்கன்சி 361. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 112 வேக்கன்சிஸ் இருக்குது, ரேங்க் 178க்குள்ளே இருந்தால் உங்களை வந்து கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு. அதே மாதிரி ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். பிசியில் பார்த்தீங்கன்னா 95 வேக்கன்சிஸ் இருக்குது, ஸ்டெனோவில் 160 ரேங்க்குள்ளே உங்களுக்கு இருக்கணும். அதாவது இது எல்லாமே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இது எல்லாமே அந்த ரேங்க் நான் சொன்ன ரேங்குக்குள்ளே உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களை வந்து கால் ஃபார் இன்டர்வியூக்கு. ஓகேங்களா, அடுத்து பிசிஎம்மில் 13 வேகன்சிஸ் இருக்குது, 22 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். எம்பிசி மற்றும் டிஎன்சியில் 72 வேகன்சிஸ் இருக்குது, 129 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். எஸ்சியில் 54 வேகன்சிஸ் இருக்குது, 97 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். எஸ்சிஏவில் 11 வேகன்சிஸ் இருக்குது, 19 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். எஸ்டியில் 4 வேகன்சிஸ் இருக்குது, 7 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஸோ நான் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன், 112 அதாவது எம்பிசியில் 72 வேகன்சிஸாக இருக்குது, ஏன் 129 ரேங்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். 1:2 அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் தான் வந்து அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர்த்து கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 100 வேக்கன்ட் இருக்குன்னா ஒரு 150-160 பேர் அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் இருக்காது, நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காது, ப்ராப்பராக இருக்காது, அந்த மாதிரி அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது இன்க்ளூடிங் வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வேகன்சிஸ். இதுக்கு முன்னாடி டைப்பிஸ்ட்டும் பார்த்தாச்சு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் பார்த்தாச்சு, அதுக்கு முன்னாடி பில் கலெக்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது ஃபாரஸ்ட் வேகன்சிஸ் மொத்தம் 206 சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு பார்த்திங்க அப்படின்னா 65 வேக்கண்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்காங்கன்னா 37, ஃபாரஸ்ட் வாட்சர் 71, ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரிபிள் யூத் அதில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் 206 வேகன்சி.
ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பப்ளிக் செக்டார் 377 வேகன்சிஸ். அது வந்து பப்ளிக் செக்டார்னு தனியாக வந்து அதுக்கு அந்த 377 வந்து கம்யூனிட்டி வைஸு, அதே மாதிரி அவங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் வைஸ் வந்து அவங்க சஃபல் பண்ணி எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நம்ம 4662 பார்த்துருப்போம். அதில் ஜூனியர் ரெசிடென்ட்க்கு எவ்வளோ, டைப்பிஸ்ட்டுக்கு எவ்வளோ, ஸ்டெனோவுக்கு எவ்வளோ, ஃபாரஸ்ட்டுக்கு எவ்வளோ, பப்ளிக் செக்டாருக்கு எவ்வளோ அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். அது போக பார்த்திங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட்டில் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்கணும், உங்கள் ரேங்க் எவ்வளோ இருக்குது, டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்குது, அதேமாரி ஒவ்வொன்றா சப் கேட்டகரிக்குள்ளே வரக்கூடியது பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ் மேன் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அது போக பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு உண்டான 1392 வேகன்சிஸ்க்கு ஸ்ப்ளிட் அப் பார்த்தோம், வேகன்சிஸ் பார்த்தோம், ரேங்கிங் பார்த்தோம். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லேயும் வேகன்சி அப்படிங்கிறது 361. இதுலேயும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சி பார்த்தோம், ரேங்கும் பார்த்தோம். ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று 1 வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் லிஸ்டட் நோட்டீஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்லேயே விட்டுருவாங்க. நம்ம அது வெளியானதும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமானது எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதிலேயே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ண முடியலன்னா ஸோ நீங்கள் இந்த பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஓரியன்டேஷனில் வந்து எல்லாமே வரும். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.